ஹலோ எவ்ரிவன். அடுத்து வந்து நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். லாஸ்ட் வீடியோ வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட இன்ட்ரோ பார்த்தோம். எப்படி வந்து இந்த டோட்டிபொட்டன்சி, அது வந்து என்னென்ன இதில் வந்து டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன் எல்லா மெத்தட்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிடிசி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடிசி. இந்த இதில் வந்து லெபார்டரியில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் உள்ளது வந்து ஒன்று பாக்டீரியா கில் பண்ணுறதுக்கான யூவி லாம்பர் சாம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. யூவி போட்டு வைக்கிற ஒரு சாம்பர் இருக்கணும், ப்ளஸ் வந்து அது ஹீட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸாக இருக்கட்டும், ஒரு பல்பாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான ஹோல் ஆஃப் த ஒரு ஸ்டேஷனே வந்து என்ன பண்ணணும், லேபில் இருக்கணும். ஒரு பிளான்ட்டு மற்ற ஏதாவது அதர் பாக்டீரியா அதர் வைரஸஸ் எதுவும் கில் பண்ணாத ஏரியாவை பார்த்து நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸ் வந்து அந்த இதில் இருக்கணும். இந்த இதில் வந்து அடுத்து வந்து டெக்னிக்கு இன்வால்வ் இன் பிடிசியில் வந்து என்னென்ன டெக்னிக்குலாம் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஒரு லேபை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கணும். ஒன்று கெமிக்கல்ஸ் இருக்கணும், அந்த கெமிக்கல்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து எல்லாமே இருக்கணும். அந்த நம்ம ஏதாவது வந்து ஃபர்தராக வந்து நம்ம ஏதாவது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாக்டீரியா வந்து கில் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஹீட் கண்டென்ட் அதில் வந்து என்ன சிலிண்டரிக்கலாக வந்து ஒரு சிலிண்டர் வந்து அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ்வர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாஸ்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ரெஷரிங் சிலிண்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷரிங் சிலிண்டரில் வந்து உள்ளே வந்து அந்த கிளாஸ்வர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஹீட் பண்ணி 100 டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், இல்லை 121 டிகிரி செல்சியஸாக இருக்கட்டும், ஃபர்தராக வந்து அதை ஹீட் பண்ணுறது மூலயமா மேலே ப்ரெஷர் இதாகும்போது அந்த டோட்டலாக வந்து நம்ம கண்ணாடி கிளாஸ்வர்ஸ் இதெல்லாம் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட் வந்து ஒரு நியூ பிளான்ட்டை க்ரோத் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் மெத்தடில் வந்து அந்த இதில் வந்து நம்ம ஃபர்டிலைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விதமான இதில் வந்து ஸ்டெரைல் பண்ணணும். நம்ம எல்லாமே ஸ்டெரைல் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் ஏதாவது பாக்டீரியா இல்லை வேறு ஏதாவது வைரஸ் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கில் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணும். அதனால் ஸ்டெரைல் பண்ண கிளாஸ்வேர்ஸு நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து ஸ்டெரைல் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டெக்னிக்கு இன்வால்வ் இன் பிடிசியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெரிலைசேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இடுக்கியாக இருக்கட்டும், நைஃபாக இருக்கட்டும், பெட்ரி டிஷ்ஷாக இருக்கட்டும், கோனிக்கல் ஃப்ளாஸ்காக இருக்கட்டும், பீக்கராக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து ஏதாவது வெசல் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன்ஸ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஸ்டெரைல் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி கிளாஸ்வாஸ் எல்லாமே வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் மெத்தட்ஸில் தான், ப்ரெஷர் குக்கர் மெத்தட்ஸில் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா கிளாஸ்வாஸ்லாம் இது பண்ணுவோம். மற்றபடி வந்து நல்ல ஸ்டீல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா நல்லா அடுப்பில் அந்த சிலிண்டர் இதில் வந்து என்ன பண்ணுவோம், மேலே வந்து லைட்டாக காமிச்சு அதில் ஏதாவது பாக்டீரியாஸ்னா கில் பண்ணுற ஸ்டெரிலைசேஷன் அந்த மெத்தட்ஸில் இருக்கணும். மீடியா ப்ரிப்பரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எம்எஸ் மீடியம், இந்த பிளான்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அகார் ப்ளஸ் எம்எஸ் மீடியம் மூலிமா ரெடி பண்ணுறது மூலியமாக தான் என்ன பண்ண முடியும், ஒரு நியூ பிளான்ட்டே வந்து க்ரோத் பண்ண முடியும். எம்எஸ் மீடியம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல வாட்ரு அந்த சால்ட் எல்லாத்தையுமே இது பண்ணி நல்லா ஹீட் பண்ணுற மெத்தட்ஸ் மூலிமா ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த அகாருங்கிறது வந்து ஒரு 1 hours 2 hours வந்து என்ன பண்ணணும், ஒரு ஜெல் மெத்தட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிரும். அந்த மெத்தட்ஸில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீடியா ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறாங்க. கல்ச்சர் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மெச்சூராக இருக்கலாம், இல்லை வந்து அதோட லீஃபு இல்லை ஸ்டெம்மு அது ஏதோ ஒரு பார்ட்ஸ் வந்து எடுக்கிறதா வந்து இருக்கலாம். அடுத்து வந்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், அந்த கேலஸ் அந்த இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுலேருந்து கேலஸ் வந்து இண்டக்ஷன் ஆகும். அடுத்து வந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். எம்ப்ரியோ ஃபார்ம் வந்து ஹேண்ட்ரைடிங் மெத்தட். ஹேர்டர்னிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்படி வந்து அதை அடுத்தடுத்த மெத்தட்ஸில் வந்து திருப்பி வந்து நம்ம கை மூலிமா நம்ம ஓனாக வந்து சன்லைட் இல்லாமல் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்குள்ளே வளர்த்து அதோட ஈரப்பதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எவாப்ரேட் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் வந்து ஹேர்டர்னிங் சொல்லி சொல்கிறாங்க. அந்த இது பேசிக்காக வந்து என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வந்து க்ரோத் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பட்டு, ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃப். இந்த லீஃபில் வந்து ஒரு கேலஸ் இண்டக்ஷன் ஒரு டிஷ்யூ கல்ச்சர்ஸ் எடுக்கிறாங்க. அந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ சாம்பிள்ஸ் எடுத்து திருப்பி வந்து ஒரு கண்டெய்னர் ஒரு பெட்ரி பிளேட்டுன்னு சொன்னோம்ல அந்த பெட்ரி பிளேட்டில் போட்டு அன்டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கேலஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்ம் பண்ணதில் வந்து கேலஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அது அன்டிஃப்ரெண்ட்
என்ன ஷேப்ஸ்லாம் வேணால் இருக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட் இதில் வந்து அன்டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த கேலஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன இதாகும் அப்படின்னா, ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்து அந்த அகார் எம்எஸ் மீடியம் ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேலஸ் வந்து செப்பரேட்டாக இது பண்ணுறோம், தனித்தனியாக. இது வந்து கேலஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ கேலஸை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்துலலாம் அந்த பிசின் மாதிரி இருக்கும் தெரியுமா, முருங்கை மரத்துலலாம் அந்த இலை பகுதியாக இருக்கட்டும், இல்லை அதோட தண்டு பகுதியாக இருக்கட்டும், கிழங்கு பகுதிகளாக இருக்கட்டும், அந்த இதில் வந்து அந்த பிசின் மாதிரி அமைப்பு வந்து உருவாகுது தெரியுமா. அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கேலஸ் இதில் வந்து இந்த ஜெல்லு மாதிரி வந்து கிரியேட் ஆகும். அந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 12 hours இல்லை வந்து 2 or 3 daysக்குள்ளே வந்து அந்த இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தோம், அந்த அகார் மீடியம்லேயே போட்டு வச்சுருந்தோம், தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். அதே இது வந்து என்னென்னா, கேலஸ் செப்பரேஷன்ஸ் வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் மெத்தட்ஸை வந்து பார்க்குறாங்க. அடுத்து வந்து என்ன, ஃபர்தராக வந்து அந்த கேலஸ் எடுத்து இன்னொரு ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு அந்த மீடியமில் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்தராக வந்து கல்டிவேட், ஒரு நியூ பிளான்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்டிவேட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிளான்ட்டோட லீஃப் ஸ்டெம் ஏதோ ஒரு பார்ட்டு, இவங்க வந்து பேசிக்காக வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, லீஃப் எடுத்துக்கிறாங்க. லீஃப் வந்து ஒரு டிஷ்யூ சாம்பிளாக வந்து எடுத்துக்கிறாங்க. டிஷ்யூ சாம்பிளில் வந்து அன்டிஃப்ரென்ஷியேஷன் கேலஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சாம்பிள் எடுத்துக்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனது வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து பிரிக்கிறாங்க. பிரித்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு கேலஸ் வந்து இன்னொரு ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு வளர்த்து ஒரு நியூ பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கோட இன்றைக்கி வந்து இந்த லெசன்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு புதிய டாப்பிக்கோட வரேன். தேங்க்யூ.